ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025 செமிஃபைனல் மேட்ச் ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறவங்க. ஆஸ்திரேலியா உமன்ஸ் இந்தியா உமன்ஸ் நேற்று ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து ரெக்கார்ட் சேஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் உமன்ஸ் வேர்ல்டு கப்லேயே அதிகபட்ச சேஸே இதுதான். டாஸ் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணி 339 இலக்கு கொடுத்துருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் அதிகபட்சமாக லிச்சிஃபீல்ட் 119 ரன் அடிச்சிருந்தாங்க. அடுத்து எலிஸ்பெரி பார்த்தீங்கன்னா 77 ரன் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு சைடு எல்லாம் அப்படியே விக்கெட் போக போக லாஸ்ட் 10 ஓவர்ஸில் கார்ட்னர் வந்து 63 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்தியா சைடில் ஸ்ரீசரணியும் தீப்தி சர்மாவும் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. தென் கரண்டி கவுட், அமன்ஜோத் கர், ராதா யாதவ் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் விக்கெட் 25 ரன்னுக்கு போயிருந்தது. தென் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா எலிஸ்பெரியும் லிச்சிஃபீல்டு 155 ரன் எடுத்திருந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் 2 பேரும் சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது. தென் பார்த்தீங்கன்னா லிச்சிஃபீல்டு 119 ரனுக்கு அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு சைடு விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. ஒரு சைடில் விக்கெட் போக போக கார்ட்னர் வந்து லாஸ்ட் 10 ஓவர்ஸில் நல்லா விளையாண்டு 339 ரன் இலக்குக்கு உதவியாக இருந்தாங்க. அடுத்து இந்தியா பேட்டிங் உள்ளே வந்தாங்க. சஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தனாவும் உள்ளே வந்திருந்தாங்க. சஃபாலி வர்மா 10 ரனுக்கே அவுட் ஆகிட்டாங்க. தென் ஸ்மிருதி மந்தனாவும் 24 ரன் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து வந்து ஜெமீமாவும் இந்தியா டீம் கேப்டனோட ஹர்மன் பிரீத் கவுரும் 127 ரன் பார்ட்னர்ஷிப் அடித்தாங்க. தென் டீம் கேப்டன் அவுட் ஆகிட்டாங்க. தென் தீப்தி சர்மா வந்தாங்க. அவங்க பங்குக்கு 17 பாலுக்கு 24 ரன் அடித்தாங்க, அவுட் ஆகிட்டாங்க. தென் ரிச்சா கோஸ் உள்ளே வந்தாங்க. அவங்க அடித்த ரன்னு தான் குரூஷியலாக இருந்தது இந்தியா டீமுக்கு. ஒரு பக்கம் ஜெமீமா ஸ்லோவாக ஸ்டெடியாக ஆடிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் ரிச்சா கோஸும் அவுட் ஆகிட்டாங்க. தென் லாஸ்ட்டில் வந்து அமன்ஜோத் கவர் வந்து 2 4 அடித்து வின்னிங் மூமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஹர்மன் பிரீத் கவரோட ஸ்டெம்பிங் மிஸ் பண்ணாங்க. அடுத்து ஜெமீமாவுக்கு 3 சான்ஸ் விட்டு கொடுத்தாங்க. தென் இந்தியா ரெக்கார்ட் சேஸ் பண்ணாங்க. உமன்ஸ் வேர்ல்டு கப்லேயே அதிகபட்ச சேஸ் இந்தியா உமன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் 16 போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியே காணாத ஆஸ்திரேலியாவை பயணத்தை இந்தியா தகர்த்தது. இந்தியா ஃபைனலுக்கு போயாச்சு. ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா வாசஸ் இந்தியா தான் ஆட போகிறாங்க.